வணக்கம். நீர் மருத்துவம் என்கின்ற வெங்கடேசனுடைய கண்டுபிடிப்பான உணவில்லா மருத்துவம் என்பதை என் மாணவர்கள் நிறைய பேர் கற்றுட்டு வர்றாங்க. அந்த வகையில் சக்திமங்கலம் பொறியாளர் திருவள்ளுவர் சின்னசாமி அவர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. இன்றைக்கி அர்னால்ட் லெக்ரெட்டினுடைய ஜெர்மன் மருத்துவர் அர்னால்ட் லெக்ரெட் என்பவருடைய அந்த ஒரு குவளையில் உடம்பை தேய்த்து சுத்தமாக்கி உடம்பை தூய்மை செய்கின்ற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. நீர் மருத்துவத்துக்கு முன்பாக எதுவுமே இங்கே இல்லை. இருந்தாலும் இது உடற்பயிற்சியாக சிறிது நேரம் நமது பொழுதுபோக்காக இது செய்கிறோம். இது பல நன்மைகள் இருக்கிறது அந்த வகையில். இப்பொழுது இவர் இந்த சமணங்கால் பாருங்கள், இவரால் சமணங்கால் போட முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70 விழுக்கிறத சமணங்கால் போட முடியுது. அப்படின்னு அவருக்கு என்ன இருக்குன்னா மூட்டு வாதம் இருக்குதுன்னு அர்த்தம். அது காரணமே அவருடைய சாதாரண உணவும் அதுதான் காரணம். சாதாரண உணவுன்னு எல்லாமே அதை வச்சுக்கலாமே அந்த அடிப்படையில். இதை இப்படி இருக்கிற ஒரு காணொலியாக நான் பதிவு செஞ்சுருக்கேன். ஒரு 70 நாள் கழித்து இவர் எப்படி இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் நான் 5 வருஷமாக 2 வேளை உணவு, 2 வருஷமாக ஒரு வேளை உணவு இருக்கேன். சரி. அப்பவுமே இப்படி அதாவது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஏறத்தாழ 2 ஆண்டுகள் ஒரு வேளை உணவு சாதாரண உணவு, புரியுதுங்களா? உடம்பு இழைத்திருக்கிறது, ஆனால் அமிலத்தன்மை போகவில்லை. அப்போ உடம்பு இழைச்சிருச்சு, அது சரியாக போச்சு. ஆனால் உள்ளே இருக்கிற விஷம் போகலை. விஷம் போகாதனால தான் அவர் பண்ண முடியல. இப்போ இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 5 நாளாக இந்த நீர் மருத்துவம் உள் தூய்மை செஞ்சுட்டு வரும். அதாவது அட்டாங்க யோகத்தில் 2வது வித நியமத்தில் முதல் விதியான அகத்தூய்மை தேவைப்படுகிறது. அகத்தூய்மை என்பது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது, திருமுடரால் பரிந்துரைக்கப்பட்டது, அப்புறம் பதஞ்சலி யோக முனிவர் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த 3 பேரும் தலை சிறந்த மருத்துவர்கள், யோகிகள். அந்த அடிப்படையில் இவர் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜெர்மன் மருத்துவர் சளி குறைந்த மருத்துவத்தினுடைய தந்தை, என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசனுக்கு ஆசிரியராக இருந்து நூல்வழி ஆசிரியர் இருந்து வழிகாட்டியவர். அவருடைய அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எலிமினேஷன் பை ஃபிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லுவாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எலிமினேஷன் பை ஃபிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இது ஒன்றும் இல்லை. ஒரு என்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து உள்ளே இருக்கிற பழைய கழிவுகளை வெளியேற்றுகின்ற ஒரு பயிற்சி முறை. அதில் ஒன்று தான் அந்த சிறு குவளை நீரில் உடம்பை தூய்மை செய்வது. நீங்கள் மன்னாதி மன்னன் ஒரு படம் வந்திருக்கும், அல்லது மன்னாதி மன்னன் அல்லது தினமும் ஒரு பழைய காலத்து எம்ஜிஆர் படமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், இருக்கலாம். அது விக்ரமாதித்தனும் மன்னாதி மன்னன் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இளவரசனுக்கு போட்டி வைப்பாங்க. ஒரு சிறு குவளை நீர், அல்லது விடாக்கண்டன் கொடாக்கண்டன் படம்னு நினைக்கிறேன், எதுவும் ஒன்று நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மன்னர் ஒரு போட்டி வைப்பார். இந்த சிறு தளவு குவளையில் காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் கழுவிட்டு வரணும்பாங்க. ஆனால் அந்த கதாநாயகன் காலை கழுவிட்டு சுத்தமாக்கிட்டு சேரலாம் இல்லாமல் பண்ணிட்டு போவான். நான் அதுக்கு நினைவு கூறுறேன். அதே மாதிரி இப்போ இந்த சிறு குவளை நீரை வைத்து கொண்டு உடம்பை சுத்தமாக்குதல் அல்லது உடம்பை குளியலாக்குதல் என்பது 2 வகையான செய்திகளை சொல்லியிருக்கேன். உடம்பை சுத்தம் செய்யணும், இந்த சமணங்கால் போடக்கூடிய அளவு ஒரு 72 நாளில் மாறணும். நன்றி, வணக்கம்.